2026ஆம் ஆண்டுக்கான ஹஜ் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகளில் குறைபாடுகள் இருந்ததாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என புத்தசாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் திணைக்களத்தின் அமைச்சர் ஹிந்து சுனில் சேனவி தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா பாராளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலத்தை விடவும் இம்முறை முடிந்தளவு சிரமங்களை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்ததாக அமைச்சர் கூறினார். அதே நேரம் ஹஜ் யாத்திரையின் போது பல்வேறு நாடுகளில் இருந்தும் 1.7 மில்லியனுக்கு அதிகமான யாத்திரிகைகள் இம்முறை யாத்திரையை மேற்கொண்டுள்ளனர். பெருந்திரளான மக்கள் செல்வதால் அங்கு அதனை முகாமைத்துவம் செய்வதில் சில சிரமங்கள் இருப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனினும் அதனை இயலுமான வரை குறைப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த நிலையில் இம்முறை இடம்பெற்ற ஹஜ் யாத்திரை தொடர்பில் முழுமையான அறிக்கை ஒன்றினை தமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதாக அவர் கூறினார். இந்த அறிக்கையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் மற்றும் பரிந்துரைகள் தொடர்பில் கவனம் செலுத்தி இனிவரும் காலத்தில் தேவையான நடவடிக்கைகள் எடுப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த விடயத்தை மேலதிக குழு ஒன்றினை நியமித்து ஆராய்வது குறித்து தீர்மானத்தை எடுப்பதா இல்லையா என்பது தொடர்பில் கிடைக்கப்பட்டுள்ள அறிக்கையினை ஆராய்ந்த பின்னரே எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கும் தெரியும், கடந்த கௌரவ அமைச்சர்கள் தன்னுடைய பதிலிலே எந்த ஒரு பிழையும் ஏற்படவில்லை, எந்த ஒரு குறையும் ஏற்படவில்லை, ஹஜ் மிகவும் திருப்தியாக அமைந்திருந்தது என்று ஹஜ் கமிட்டி எனக்கு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பிழை ஏற்படவில்லை. அதனை ஆராய்வதற்கு ஒரு குழு நியமிக்கப்பட தேவையில்லை என்று கௌரவ அமைச்சர் அவர்கள் பதிலளித்திருந்தார்கள். கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, நீங்களும் அறிவீர்கள், இந்த நாடு முழுவதும் அறிந்தது, மினாவிலே இருந்து முஸ்தலிஃபாவிலே இருந்து நூற்றுக்கணக்கான மக்கள் நேரடியாக அவர்கள் கியூ வரிசையிலே டாய்லெட்டுக்கு நிற்கின்ற போது, சாப்பாட்டுக்கு நிற்கின்ற போது, தேநீருக்காக நின்ற போது அங்கிருந்து நேரடியாக சோசியல் மீடியா மூலமாக நாங்கள் அவற்றை எங்களுக்கு பார்த்தோம். கொழும்பு விமான நிலையத்திலே ஹஜ்ஜாஜிகள் வந்து இறங்கியவுடன் பல ஹஜ்ஜாஜிகள் விமான நிலையத்தில் இருந்து நேரடியாக சோசியல் மீடியாக்களூடாக அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள், எங்களால் டாய்லெட்டுக்கு போக முடியவில்லை, பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்தோம், சாப்பாட்டுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டோம், பல மணித்தியாலங்கள் நின்றோம் என்று, அது மாத்திரமல்ல எங்களால் வணக்க வழிபாடுபட முடியவில்லை, பிரார்த்திக்க முடியவில்லை, மார்க்க ஈடுபட எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று விமான நிலையத்திலே வைத்து பல ஹாஜிகள், பெண்கள், ஆகவே இந்த விடயத்தை பற்றி சொன்னார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபாவிலிருந்து வந்திறங்கியவுடன் விமானத்தில் இருந்து பொய் செல்ல வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அவர்களுக்கு எந்த ஹாஜிகளும் பொய் செல்வதில்லை. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பிலே தான் ஒரு ஆராய்வதற்கு நீங்கள் ஒரு ஹஜ் கமிட்டிக்கு வெளியிலே இருந்து ஒரு குழுவை நியமித்து இந்த மக்கள் ஹாஜிகள் மினாவிலிருந்து முஸ்தலிஃபா சொன்னது பொய்யா, இந்த நாடு முழுவதும் மக்காவுக்கு சென்ற ஒரு வைத்தியர் அவர் அங்கு சென்றிருந்தார். அவருக்கு லூஸ் மோஷன், ஒரு வயிற்றிலே பிரச்சனை ஏற்பட்டது. அவர் ஒரு மணி நேரம் கியூவில் இருந்து டாய்லெட்டுக்கு போய்விட்டு திரும்பி நின்று இப்படியே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் ஒரு தெளிவான இது ஏற்பட்ட பிரச்சனை, நாடு முழுவதும் தெரிஞ்ச ஒரு பிரச்சனை, முழு நாட்டு முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்ச பிரச்சனை. நீங்கள் இந்த பிரச்சனை, உங்களை நாங்கள் மதிக்கின்றோம், உங்களுக்கு நாங்கள் மிக மரியாதை கொடுக்கின்றோம். உங்களுடைய காலத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும் என்ற நம்பிக்கை எனக்கும் முஸ்லீம்களுக்கும் இருக்கிறது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே, இது தொடர்பிலே நீங்கள் சொல்லுகின்ற இந்த பதில் முஸ்லிம் சமூகத்தின் மத்தியில் ஒரு தவறான அபிப்பிராயத்தை உங்களை பற்றியும் இந்த அரசாங்கத்தை பற்றியும் ஏற்படுத்தும். நான் அரசாங்கத்தை அப்படி பேசவில்லை. ஏனென்றால் இது நடந்த விஷயம். ஆயிரக்கணக்கான ஹாஜிகள் அங்கிருந்து வெளியிட்ட ஒரு விஷயம். இப்படி நடக்கவே இல்லை என்று ஹஜ் கமிட்டி ஒரு அறிக்கைகரமாக இருந்தால் அதை விட ஒரு மோசமான செயல் ஒன்று இருக்க முடியாது. ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் ஏன் ஒரு குழுவை நியமித்து நீங்கள் சுயாதீனமான ஒரு குழுவை நியமித்து உண்மையிலேயே இப்படி நடந்ததா இல்லை என்று ஆராய்ந்து பார்க்க கேட்க விரும்புகிறேன்.
ගරුනියෝජ්‍ය කතානායකතුමනි ගරු මන්ත්‍රීතුමා ඉදිරිපත් කරපු කරුණ පැහැදිලි මම වහාම එකතු කරන්නට ඕන මේ කොටස කිසිදු අඩුපාඩුවක් සිදු වුණේ නැහැ කියන එක නෙමෙයි අදහස් කළේ. ඒක වහාම නිවැරදි කරගත යුතුයි. මම අදහස් කළේ මට ලැබුණු තොරතුරු අනුව මම ඇත්තටම මේගොල්ලෝ රැස් කරලා සාකච්ඡා කළා. ඒ බඳු අඩුපාඩුකම් සිද්ධ වෙලා තියෙන්න පුළුවන්. මේකේ පසුබිමයි මේ කිව්වේ. ඒ අඩුපාඩුකම් සාමාන්‍යයෙන් ඒ විශාල පිරිස නිසාම හැමදාම සිද්ධ වෙන එකක්. නමුත් අපේ වගකීම වෙනවා රජයක් හැටියට ඊටාම පෙරදැක්මෙන් කටයුතු කරලා මේ ඊටාම වටිනා වන්දනාකරුවන්ට තමන්ගේ ජීවිතයේ උතුම් වන්දනාව හරියට කරගන්න ඉඩකඩ දෙන්න. ඒ පිළිබඳව තමයි මගේ සහ ගරු නියෝජ්‍ය අමාත්‍ය මුනීර් මුලෆ් අමාත්‍යතුමාගේ නියෝජ්‍ය අමාත්‍යතුමාගේ අවධානය යොමු වෙලා තිබෙන්නේ. ඉතින් මම ඔබතුමාට කිව්වේ පූර්ණ වාර්තාවක් දීලා තිබෙනවා. මේ වාර්තාවේ සඳහන් වෙනවා ඔය කියපු විස්තර සියල්ල. ඒකට හජ් කමිටුව ගත්ත විසඳන්න ගත්ත ක්‍රියාමාර්ගත් සියල්ල සඳහන් වෙනවා. ඒවයි ප්‍රමාණවත් නොවීම පිළිගන්න පුළුවන්. මොකෝ හේතුව තියෙන්නේ තවදුරටත් මේක හොඳින් ඉටු කරන්න ඕන අපි. අර වගේ අපහසුයක් කෙනෙකුට දැනලා තිබෙනවා නම් ඒ ගැන කනගාටු වෙනවා. ඒ සියලු අපහසු ගැන ඊළඟ වතාවකදී ඒවා විසඳ ගන්න. එහෙම ගත්ත ක්‍රියාමාර්ගත් රාශියක් මට ඔබතුමාට ඉදිරිපත් කරන්න පුළුවන්. උදාහරණයක් හැටියට මේ ගෙවන්න තියෙන විශාල මුදල සම්බන්ධව සාකච්ඡාවක් හදාගෙන යනවා. ණය මුදලක් හැටියට අරගෙන කොහොමද මේක දීලා අපහසුයෙන් මුදවන්නේ කියලා. ලක්ෂ ගාණක් ලොකු මුදලක් මේකට ගත වෙනවා. ඒ මුදල අඩු කරගන්න වෑයම් කරලා අපි මේ සැරේ අඩු කරගෙනත් තියෙනවා. අනිත් එක අපි සියලු දෙනා නියෝජ්‍ය කතානායකවරුන් තේරුම් ගන්න ඕන. ඉන්දියාව මිලියන සම්භාරය ලක්ෂ සංඛ්‍යාත පිරිසක් සහභාගී වෙනවා. නමුත් ඊටාම අඩු ට්‍රැවල් ඒජන්ට්ස්ලා ප්‍රමාණයක් තමයි ඒක හැන්ඩල් කරන්නේ. අපේ රටේ 3500යි සම්බන්ධ වෙන්නේ. ඒකට 93ක් ට්‍රැවල් ඒජන්ට්ස්ලා සම්බන්ධ වෙනවා. මේ එකිනෙකාට නඩුහව දාගෙන ඊටාම විනාශකාරී වෙලා තිබිච්ච තත්ත්වයක් ඊටාම පිළිවෙලට පත් කරගෙන ක්‍රමානුකූලව ගැටලු විසඳගෙන මම යන්නේ. මම දන්නවා ඔබතුමාලාගේ සමාජය ඔබතුමා ඇතුළු අප කෙරෙහි විශ්වාසය තියලා තියෙනවා. ස්තුතියි. මම කිව්වේ මේ කමිටුවේ ලැබිලා තියෙන වාර්තාව ප්‍රමාණවත් නොවෙනවා නම් ගරු නියෝජ්‍ය ඇමතුමාගේ මූලිකත්වයෙන් එතුමා ප්‍රායෝගිකව සම්බන්ධ වුණා මේ ගමනට වන්දනා ගමනට மூலிகத்துவேன் நவத விமர்சனையாக කරන්න පුළුවන්. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.